ஷையாது எவ்வளோ அழகாக இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அழகு இருக்கிறதுல தான் ஆபத்தும் இருக்கு. அதுவும் மழை காலத்தில் சொல்லவா வேணும். ஹரிகர் ஃபோர்ட், கலவந்திண்டூர் ரெண்டுமே டேஞ்சரஸ் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் அப்பனுக்கு அப்பன் கண்டிப்பாக இருப்பான். கோரக்காட், the unknown dangerous hike. செம்ம த்ரில்லிங்காக இருக்குங்க. அதுவும் மான்சூனில் வேறு லெவல். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வராதிங்க. இல்லைண்ணா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆளுங்களை கூட கூப்பிட்டு வாங்க. தனியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்க்கு. எப்படி இருக்கு பாருங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரியல் ட்ரக்கர். அண்ட் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா கோரக்காட் ஃபோர்ட் தாங்க போகிறோம். நேற்று ஜீவதன் ஃபோர்ட் போயிட்டு வந்தோம். அப்படியே அந்த ரிவர்ஸ் வாட்டர் ஃபுல்லாக பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க கீழேயோ இல்லை மேலேயோ எங்கேயாச்சும் கொடுத்து வைப்பேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் இப்போது கோரக்காட் கிளம்பிட்டா இங்கேருந்து 80 கிலோமீட்டர் கரெக்டாக. ஸோ போகிற வழியில் மல்செட் காட் வழியாக தான் போகிறோம். ஸோ ரூட்டு வேறு லெவலில் இருக்கும். அண்டு எஸ், அப்படியே போக போக என்ன நான் அப்டேட் பண்ணுறேன். சரியான மழைங்க. அதான் ஒரு ஓலை கொடைக்கில் உட்காந்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். பார்த்தீங்களா, செம்ம மழை ஆச்சு, நொறுக்குது. சரி, ஃப்ரெண்ட்ஸு பின்னாடி வராங்க. சரி, அவனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அப்படியே மழை அதுக்குள்ளே கொஞ்சம் கம்மியாக தான் பார்ப்போம். அப்பா, ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்குது. இங்கே வந்து கோரக்காட் ஏதோ சம்திங் பேர் எழுதி ரோஷாதூர்னு போட்டிருக்கு. நமக்கு என்னன்னு தெரியாது அது. ஓகே, ஃபைன். படிக்கட்டு ரொம்ப தூரத்துக்கு இருக்காது போல இருக்கடா. இந்த கோயிலே படிக்கட்டு முடிஞ்சிடும் போல இருக்கு. என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட் போட்டிருப்பாங்க, ஸ்டாப்பர் போட்டிருப்பாங்க. ஆனால் உத்து பார்த்தா தெரியும் இங்கே ராங் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே ஒட்டிருக்காங்க பாருங்கள், வே டு கோரக்காட் எழுதியிருக்காங்க. இங்கே இதோ இங்கே ஆரமாக இருக்கும் இருக்குது பாருங்கள். ஸோ இப்படிக்கா போகணும். இதை பார்த்துட்டு வேறு எங்கேயும் தேடாதீங்க. ஸோ இதை பார்த்துட்டு வேறு எங்கேயும் தேடாதீங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக இதுக்கே போகலாம். ஸோ காய்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க, செம்ம ஸ்டீப்பு. மான்சூன்னா இப்படி தாங்க இருக்கும். ஃபுல்லாக ஃபாகியாக ரெய்னியாக ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். வா, இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலி இங்கே பாருங்க, முன்னாடி அப்படியே இங்கே உட்காரத்துக்கு இடம் இருக்குது. உட்காந்து பார்த்தா செம்மையாக இருக்கும் போல இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. அந்த ரூட் தான் போல இருக்குடா. லூஸ் பேக்கில் கால் வைக்க போகிறான். இங்கே தானே ரிஸ்க்கு, இங்கே ஒரு இடம். ஆனால் பிரச்சனை இல்லை, பிடிச்சி ஏறிடலாம். சீரியஸா கேர்ஃபுல்லாக வரும். இந்த இடம் தான் கொஞ்சம்
பார்த்து பிடிச்சி பொறுமையாக வாங்கடா. அவ்வளோதான். பார்த்தா இங்கே பிடிக்கணுண்ணா. இதோ இங்கே பிடிக்கணும். அங்கே அங்கே மேலே பக்கம். அவன்கிட்ட அப்படியே அதை சொல்லிவிடு. கரெக்டாக கல்ல காமிச்சு சொல்லு. அப்படியே கிருஷ்ணத்துக்கு அவன் கம்மி பண்ணுவான். மேலே உனக்கு அந்த ஃபீல் படிக்கட்டு மாதிரி இருக்கீங்க. ஓரத்தில் வச்சுவாங்க காலு. சரியா? அவங்ககிட்ட சொல்லிடுறான். இந்த பக்கம் போகாதீங்க, ரைட் சைட்லேயே வாங்க. ஏன்னா இந்த கீழே ஏன் பார்க்காதீங்கடா இந்த மாதிரி. வழியா கரெக்டாக இல்லை இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு வயசோடு சேர்ந்து ஒரு வீடு இருக்கு. அதாவது இங்கே இல்லைடா இங்கே கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். பார்த்தியா இங்கேருந்து அந்த ஒரு சின்ன பள்ளம் இருக்கு. இங்கே ரொம்ப கேர்ஃபுல்ரா. அங்கே பிடி இல்லை இங்கே பிடிக்கிறதுக்கு பாறைலாம் இருக்கு. பார்த்து வாங்க. பிடிக்கிறதுக்கு இங்கே கல் இருக்குடா. ஆனால் கல்ல கொஞ்சம் கொஞ்சம் grip கிடைக்குது. நானே போய் தப்புறேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். இங்கே பிடிக்கிறதுக்கு grip. இந்த கல்லை பிடிக்கிறப்ப சரி என்ன நீங்கள் இப்படி இருக்க மோசமா? ஈஸின்னு சொல்லடா, கரெக்டாக பிளான் பண்ணி வாங்கன்னு சொல்கிறேன். இல்லை இது வழி இல்லைடா. இது வழி இல்லைடா. இது வழி இல்லைடா. இது வழி அங்கே போகக்கூடாது உனக்குள்ள. இல்லை இங்கே பாரு. போ திரும்ப போ. இது வழி இல்லைடா. கன்ஃபார்ம் தான். அவ்வளோ பேர் ஏறி இருக்கு. ஆமாம் இது வழி இல்லை. பார்த்து ஒரு காலம் உள்பக்கம் வைங்க. முனையில் வைக்காதீங்க. வசந்தாவில் பார்த்துக்கிறேன். லூஸ் பேக்கில் கால் வைக்க போகிறான். காலை மட்டும் பார்த்து கரெக்டாக பிடிச்சிட்டு பத்திரமா பொறுமையாக வா. நான் இருக்கேன். வா 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 வந்துட்டோம். வா வா படிக்கட்டாது. வா இது இறங்கும் போது ரிவர்ஸ்ல இறங்கிடலாம்டா. டேய் செம்ம த்ரில்லிங்காக இருக்குங்க. அதுவும் மான்சூனில் வேற லெவல். வாங்க வாங்க. இன்னும் முடியல. முடியல கொஞ்சம் தூரம் இருக்கு. அதை மட்டும் இருக்கு. அவ்வளோதான். பார்த்தா ஸ்டெப்பு அவ்வளோதான். பார்த்தா அப்புறம் இருங்க. பார்த்தா நின்று பார்த்தா போயிட்டே இருக்காதா? இல்லை போயிட்டே இருக்காது. அதுக்கப்புறம் தான் நிற்கி.
இங்கே தானே பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் இருக்குது, பார்த்துக்கலாம். ஏ மச்சான், யார் ஆன்ஸ்னா உட்காந்துரு, இல்லைனா வா உட்காந்துட்டு. ஏன்னா அப்படியே உட்காந்துருங்க, கேமரா வச்சுட்டு அதான் நானும் சொல்கிறேன், கேமரா வரணும். இங்கே வந்துட்டா ஈஸிடா காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம்னாங்க கஷ்டமாக இருக்குது. இதை தாண்டிட்டா ஈஸி, ஆனால் உஷாராக வரணும். சீரியஸாக சொல்கிறேன், நான் வந்து நிறைய மலை ஏறியிருக்கேன், அதனால் ஏறுறேன். என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு இருக்கேன், அவங்களும் ஏறுறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் மட்டும் வந்துடாதீங்க இந்த இடத்துக்கு, முக்கியமாக. அதுவும் எதுவும் எந்த அனுபவமும் இல்லாமல். ரிஸ்க் அதிகம், அது மான்சூன் இல்லையா, செம்மையாக வழுக்கும். அவ்வளோதான். ஸோ ஹலோ கைஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மலையோட அந்த பக்கம் போயிட்டு ஒரு மவுண்டன் டாப் ஏறணும், அது ஏறலை. ஏன்னா ஏறலைன்னா ஃபுல்லாக ஃபாகு, எதுவுமே தெரியல ஃபஸ்ட்டு, அதனால தான் ஏறலை. மலையும் ஒரு காரணம், ஃபுல்லாக ஸ்லிப்பரி, பயங்கர ஸ்லிப்பரிங்க. இது இப்போ இறங்கிட்டுருக்கேன். ஆக்சுவலி ரெண்டே விஷயங்க, ரிஸ்க் எடுக்கக்கூடாது எப்பவுமே, ஏன்னா நம்மளை நம்பி எல்லோரும் இருக்காங்க. ரொம்ப அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போகவே கூடாது, பிகாஸ் இல்லை பாறை செம்மையாக வழுக்குது, வெறித்தனமாக வழுக்குது பயங்கரமாக. அந்த ஒரே காரணம் தான், வழுக்காமல் இருந்தால் கூட நீங்கள் தைரியமாக எங்கே எப்படிப்பட்ட பாறையாக இருந்தாலும் ஏறிடலாம். பட் வழுக்குச்சுன்னா ஒரு செகண்ட் லைஃப் காலி. ஸோ இந்தமாரி இடத்துக்கு வந்திங்கன்னா கேர்ஃபுல்லாக வாங்க. மான்சூன் டைம் வந்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர். இந்த மவுண்டன் எப்போ வந்தாலும் ஏறிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கலவன்டின் டோருக்கு நான் 2வது வாட்டி வந்து ஏறினா மாரி. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஏற முடிஞ்சால் ஏறுங்க, எல்லாம் திரும்ப ட்ரை பண்ணுங்கள். டெசிஷன் எடுக்கிறது கஷ்டம், ஆனால் அந்த ஒரு டெசிஷன் உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Real Trekker.